பழம்பெரும் நடிகை சரோஜா தேவி வயது மூப்பு காரணமாக நேற்று காலை காலமானார். அவருக்கு வயது 87. அவருடைய இறப்புக்கு பொதுமக்களும் கண்ணீர் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். அதாவது கர்நாடக மாநிலம் பெங்களூர் மல்லேஸ்வரத்தில் உள்ள வீட்டில் சரோஜா தேவியின் உடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. அவருடைய மறைவு செய்தி அறிந்த நடிகர், நடிகைகள், திரை, அரசியல் பிரபலங்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் சரோஜா தேவிக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினார்கள். மேலும் வாள் போன்ற கண்ணழகி என அனைவராலும் வர்ணிக்கப்பட்ட சரோஜா தேவி தன் இறப்புக்கு பின்னர் கண்களை தானமாக வழங்கவும் விரும்பினார். அதன்படி பெங்களூர் நாராயணா நேத்ராலயா மருத்துவமனைக்கு சரோஜா தேவியின் கண்கள் தானமாக வழங்கப்பட்டன. அதேபோல் சரோஜா தேவி மறைவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, கர்நாடக முதல்வர் சித்தராமையா, துணை முதல்வர் டி.கே. சிவக்குமார் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக தமிழ் திரையுலகில் நடிகர்கள் அர்ஜுன், விஷால், கார்த்திக் உள்ளிட்டோர் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார்கள். அப்போது செய்தியாளர்களை சந்தித்து பேசிய நடிகர் கார்த்திக், நடிகர் சங்க கட்டிடத்தை கட்டி முடித்தாலும் இப்போது அவர்கள் இல்லாததால் எங்களால் முழு சந்தோஷமும் அடையவே முடியாது. சரோஜா தேவி அம்மாவை மிகவும் மிஸ் செய்வோம் என வருத்தத்துடன் கூறினார். அதேபோல் சரோஜா தேவியின் உடல் தெற்கு பெங்களூர் ராம் நகராவில் இன்று நல்லடக்கம் செய்யப்பட்டது. கர்நாடக அரசு மரியாதையுடன் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. இது குறித்து சரோஜா தேவியின் மகன் கூறும்போது, அம்மாவின் உடலுக்கு அஞ்சலி செலுத்த வந்த அனைவருக்கும் நன்றி. மேலும் அம்மாவுக்கு அரசு மரியாதை செய்வதாக அறிவித்திருந்தார்கள். அதன்படி துணை முதல்வர் டி.கே. சிவக்குமார் வந்து அஞ்சலி செலுத்தினார். மேலும் கார்த்திக், விஷால் உள்ளிட்டோரும் அம்மாவுக்கு அஞ்சலி செலுத்த வந்திருந்தார்கள். எங்களை போன்ற அவர்களும் அம்மாவின் இறப்பால் மிகவும் கலங்கி போயிருக்கிறார்கள் என்று சரோஜா தேவியின் மகன் தெரிவித்தார். இந்த நிலையில்தான் சரோஜா தேவி இறப்பதற்கு முன்பாக பணத்தை அள்ளி அள்ளி கொடுத்த தகவல் வெளியாகி உள்ளது. அதாவது அவர் மறைவதற்கு முன்பு கல்வி நிறுவனங்களுக்கு வகுப்பறை கட்டடங்கள் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்கியுள்ளார். அதன்படி தாய் ருத்ரமா நினைவாக அவருடைய சொந்த ஊரான தஸ்வராவில் உள்ள தொடக்கப்பள்ளியை கட்டி கொடுத்தார். குறிப்பாக தாயின் நினைவாக பெங்களூர் மவுண்ட் கார்மல் கல்லூரிக்கு நன்கொடை வழங்கினார். அதிலும் கணவர் ஸ்ரீ ஹர்ஷா நினைவாக பெங்களூர் பூர்ண பிரஜ்னா பள்ளிக்கு கம்ப்யூட்டர் ஆய்வகம், மல்லேஸ்வரத்தில் உள்ள மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான கிளனி கான்வென்ட்டுக்கு வகுப்பறைகளை கட்டி கொடுத்தார். அதேபோல் கணவர் ஸ்ரீ ஹர்ஷா நினைவாக பெங்களூர் பல்கலைக்கழகத்தில் ஒவ்வொரு ஆண்டும் சிறந்த மாணவர்களுக்கு தங்க மெடல் மற்றும் ஸ்காலர்ஷிப் வழங்கினார். பெங்களூர் ஜெயதேவா இதயவியல் மருத்துவமனை, கன்னட சாகித்யா பரிஷத் அமைப்பு, மெட்ராஸ் புற்றுநோய் மருத்துவமனைகளுக்கும் நன்கொடை வழங்கினார். மேலும் கடந்த 2004ஆம் ஆண்டு அவர் படித்த ஜெயின் தெரசா பள்ளிக்கு ஏழை மாணவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் வழங்கினார். 2005ஆம் ஆண்டில் சுனாமி பொது நிவாரண நிதிக்காக தமிழ்நாடு முதல்வர் நிவாரண நிதிக்கு 5 லட்சம் வழங்கினார். கணவர் ஸ்ரீ ஹர்ஷா நினைவாக கடந்த 2008ஆம் ஆண்டில் சென்னை மருத்துவ ஆராய்ச்சி பவுண்டேஷனுக்கு நன்கொடை வழங்கினார். அது மட்டுமில்லாமல் இப்படி வாரி வழங்கிய சரோஜா தேவி அவர் தங்கியிருக்கும் அறையில் அவர் தினமும் உபயோகித்து வரும் பீரோவில் மகன், மகள்களுக்காக விலை உயர்ந்த ஆபரணங்களையும் வாங்கி வைத்திருந்ததாகவும், மேலும் அவர்களுக்கான சொத்து விவரங்களையும் வைத்துள்ளார். அதேபோல் அவர் இறந்ததற்கு பிறகுதான் அதை பார்த்து குடும்பத்தினரே கண்கலங்கியதாகவும் தற்போது தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது. சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், சரோஜா தேவி தன்னுடைய மகன், மகள்களுக்காக செய்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.